விஜய் சேதுபதி அண்ணா. இது நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணன் இது வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த 5 வருஷம் முடிஞ்சு இந்த 6வது வருஷம் தொடக்கத்தில் Darling Retail Kitchen Appliances up to 60% offer. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வகையில் உதவுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக மற்ற ஷாப்பிங் போகும்போது காசு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன விஷயம் எக்ஸைட்டாக இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, என்னென்ன சாரீஸ் பார்த்தீங்க, என்னென்ன கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க? ஐயோ, நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மாலில் தான் இந்த மாதிரியெல்லாம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான சேரீயெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களையும் மதித்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எங்களால் வந்து பிராண்டடெல்லாம் வாங்கவே முடியாது. அது வந்து அண்ணன் கொடுத்துருக்குறாரு. உண்மையாலுமே சொல்கிறேன், தேங்க்ஸ்லாம் சின்ன வார்த்தை. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நாங்கள் வெளியிலலாம் போனால் இவ்வளோ பணம் கொடுத்து எங்களால் எடுக்க முடியாதுங்க. அது வந்து எங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்குதுன்னும் போது நல்ல குவாலிட்டியும் கிடைக்குதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு நிம்மதியோடு தான் அவங்க இங்கேருந்து வெளியிலே போவாங்க. கேர்ள்ஸு, கிட்ஸ், பாய்ஸு 0 to 10 years, 10 to 12 years அப்படின்னு கேட்டகரி வைஸ் இருக்குது. கேர்ள்ஸுங்கும் போதே சுடிதார் இருக்குது, வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்குது, பேண்ட்ஸ் இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, அப்புறம் சாரீஸ் இருக்குது. சம்பளம் ப்ளஸ் ஷாப்க்கான வாடகை, கலெக்ஷன், லாண்ட்ரிக்கு போயிட்டு வர்றதுக்கான அமௌண்ட், இது எல்லாமே வடபழனி ஷாப்புக்கு அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. துளி ஆரம்பிச்சு இதோட 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ரன் ஆகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி நாங்கள் சிறப்பாக ஒரு கேக் கட்டிங் பண்ணுறோம். எல்லாத்துக்கு காரணம் மக்கள் செல்வம் அண்ணன் விஜய் சேதுபதி மட்டும்தான் சாத்தியம். ஆமா, அவங்களுக்கு முன்னாடி வழிநடத்துறது 3 பேர் இருக்காங்க. அவங்க மூலமா இது எங்களுக்கு நடந்திருக்கு. 5வது வருஷம் முடிச்சுட்டு 6வது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறீங்க துளி. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அளவு கடந்த சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இப்போ அனுபவிக்கிறோம் நாங்கள். இந்த 5 வருஷம் முடிஞ்சு இந்த 6வது வருஷம் தொடக்கத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவுமே வந்தது கிடையாது. சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த 6வது வருஷம் அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த 5 வருடம் நீங்கள் கடந்து வந்ததில் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்துன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய உங்களுக்கு. ஸோ இந்த 5 வருஷம் பயணத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், அதே மாதிரி நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இதில் நிறையா பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆரம்பித்தது வந்து அஜித் சார், ஜெய்பாலா சார், சிவாஜி சார்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து ஆரம்பித்தாங்க. முதல் நன்றி அவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லணும். ஸோ அவங்க ஆரம்பித்து 2018 அடையாள ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 1 year நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அண்ணன் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் வந்து கேள்விப்பட்டு இது நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணன் இது வந்து ஆரம்பித்தாங்க. அண்ணனோட சேர்ந்து அவங்களுமே சப்போர்ட் நல்லா பண்ணதுனால இப்போ இதை வந்து நாங்கள் 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்துக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம். அதே மாதிரி வரவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு என்ன மனசோட வராங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே வரும்போதே வந்து ஒரு ஷாப்பிங் வரா மாதிரி எங்களுக்கே அந்த மாதிரி ஃபீல் இருக்கும்போது மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? வரும்போது நிறைய பேர் இது உண்மைதானான்னு கேட்டுக்கிட்டே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இது உண்மைதாங்க, நீங்கள் கலெக்ஷன் எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ்குள்ளே நீங்கள் கலெக்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ஷன் எடுப்பாங்க. உண்மையிலேயே நாங்கள் வெளியிலலாம் போனால் இவ்வளோ பணம் கொடுத்து எங்களால் எடுக்க முடியாதுங்க. அது வந்து எங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்குதுன்னும் போது நல்ல குவாலிட்டியும் கிடைக்குதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு நிம்மதியோடு தான் அவங்க இங்கேருந்து வெளியிலே போவாங்க. மன நிம்மதி, மன சந்தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நிறைவாக இங்கே கிடைக்கும் அவங்களுக்கு வரவங்களுக்கு. அதே மாதிரி எல்லா ட்ரெஸ்க்கும் வரும்போது ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க, இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றீங்க. பட் எல்லாரும் வந்து அதை தாண்டி தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. குறிப்பிட்ட தொகைக்காக நம்ம கையில் ஒரு 2000 இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது, நம்ம போய் அதுக்குள்ளே தான் நம்ம கலெக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு மைண்ட் தாட்டோட நம்ம போவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இங்கே வரும்போது அவங்களுக்கு நம்ம சொல்கிறது, ஆனால் அவங்க எடுக்கிறச்சே இதை விட நிறையாவே நாங்கள் கலெக்ஷன் அவங்க கொடுத்து தான் அனுப்புவோம். சேதன் என்ன சொன்னார், 5 வருஷத்தில் முடிச்சு 6வது வருஷத்துக்குள்ளே போகும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணார், உங்கள் எல்லாருக்கும் அவர் என்ன ஒரு அட்வைஸ் சொன்னார்? அவருக்கு இதை விடவே அதிகமாக சந்தோஷம் இருக்கும், ஆனால் அதை அவர் வெளியில் காட்டிக்கல. இதே மாதிரி சிறப்பாக பண்ணுங்கன்றது அவரோட அட்வைஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போது சொல்லணும்னா வந்து மற்ற இதெல்லாம் தாண்டி ஸ்டாஃப்ஸ் மட்டுமே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சேலரி எல்லாமே அவர் தான் பார்த்துட்ருக்காங்களா இது வரைக்கும்? ஆமாம், ஷாப்போட எங்களோட சம்பளம் ப்ளஸ் ஷாப்புக்கான வாடகை, கலெக்ஷன், லாண்ட்ரிக்கு போயிட்டு வர்றதுக்கான அமௌண்ட், இது எல்லாமே வடபழனி ஷாப்புக்கு அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் பார்த்துருப்பீங்களே, எத்தனை பேர் கஸ்டமர்ஸ் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, நார்மல் வீக் டேஸில் எத்தனை பேர் வராங்க, வீக்கெண்ட்ஸில் எத்தனை பேர் வராங்க, அதை சொல்லி தெரிஞ்சுக்கலாம்.
எனக்கு இப்போ இந்த 6 இயர்ஸில் வந்து இப்போ வந்து எடுத்திருக்கவங்க வந்து 37,000 பேர்கிட்ட பெனிஃபிஷரியில் வந்து வாங்கியிருக்காங்க கலெக்ஷன். ஸோ எனக்கு வீக்லியும் பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு மேலே வந்து இங்கே கலெக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி எத்தனை பொருள் மேம் இங்கே இருக்குது, எத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இதை தாண்டி நீங்கள் சோர்ஸாக வந்து எங்கெங்கெல்லாம் வாங்குறீங்க சோர்ஸ்? இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து மீடியா மூலியமாக தான் ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சது. உங்களோட சப்போர்ட் இதில் நிறையாவே இருக்குது. ஸோ மீடியா மூலியமாக தான் போக ஆரம்பிச்சது. மீடியா மூலியமாக போனதால் எல்லாருமே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்குன்னு கலெக்ஷன் சென்டர் அடையாரில் இருக்குது. ஸோ அங்கே குவாலிட்டி பிரிப்பாங்க, கலெக்ஷன்லாம் பிரித்து ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் லாண்ட்ரிக்கு போயிட்டு நமக்கு இங்கே ஷாப்புக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி இப்போ சொல்லணும்னா வந்து சிலர்லாம் வந்து வெளியே ப்ரொமோஷன் பண்ணுறோம், நல்லது செய்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி செய்வாங்க. சேதனா சைலண்ட்டாக வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்குலாம் அது என்னவா இருக்குது, என்ன மாதிரி தோணுது? இல்லை, அவர் நம்ம செய்கிறது யாருக்கும் தெரிய வேண்டான்றது இல்லை. இருந்தாலும் அவர் சைலண்ட்டாக செய்கிறார். நம்மளும் ஒரு உதவி மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக அவருமே நிறைய மெனக்கிட்ட பண்ணுறாங்க இதுக்காக. அவங்க அது வெளியில் சொல்லிக்கல, அது நாங்கள் தான் நீங்களாம் தான் சொல்லணும். ஸோ துளி அப்படின்னோடனே எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயம் இதை பற்றி கேட்டிருக்கோம். பட் ஆடிஷனுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் துளி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து துணி எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு க்ளோத்ஸை கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ண க்ளோத்ஸ் வந்து கலெக்ஷன் சென்டரில் வச்சு கேட்டகரி வைஸ் வந்து அதை சார்ட் பண்ணுவாங்க. சார்ட் பண்ண க்ளோத்ஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன ஏஜ் குரூப்பு அதுபடிலாம் பிரிச்சுட்டு லாண்ட்ரி போய் அதை வந்து செக் பண்ணி QCலாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஷாப்புக்கு வர்றது தான் இதோடைய ப்ராசஸ். இது எதுக்கு ஆரம்பித்தாங்க, துளி ஆஸ் அ ட்ரஸ்ட்டாக எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஷாப்பிங் வித் டிக்னிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். எல்லா கம்யூனிட்டிலையும் அந்த பெனிஃபிஷரிங்கிற அந்த கேட்டகரியில் எல்லாருக்குமே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் துளி. அண்ட் இதோட மோட்டிவ் என்ன? இதுக்கப்புறம் இதுக்குள்ளே எப்படி சேதனா வந்தாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி வந்தாங்க இதுக்குள்ளே? இது வந்து February 2018 வந்து அடையாரில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து க்ளோத்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும் போதே மீடியாவில் கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. மீடியாவில் வைரல் ஆகும்போது அவங்க பார்த்துட்டு அவங்க டீமை இங்கே அமிச்சாங்க. அடையாரில் அமிச்சு அந்த பார்த்ததுக்கப்புறம் அவங்க டீம் அமிச்சு ஃபுல்லாகவே செக் பண்ணி இது ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவங்க ஃபவுண்டர்ஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ரஸ்டியாக அவங்க ஆட் ஆகிருக்காங்க. அவங்க ஆட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் வடபழனி பிரான்ச். இந்த பிரான்ச் கிட்டத்தட்ட 5 வருடம் முடிச்சு இப்போ 6வது வருடத்துக்குள்ளே போயிருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆமாம். அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம்தான். இத்தனை பேர் இவ்வளோ பெனிஃபிஷரிஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு 36,000 பேர் 37,000 பேர், அங்கே ஒரு 1,00,000 தாண்டிடுச்சு அடையாரில். ஸோ ஆன் த ஹோல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். அண்ட் இது மேஜராக நான் சொல்ல விரும்புகிறது வந்து இதுக்கு பின்னாடி இது ஷாப்பில் நடக்குது, பட் அதுக்கு பின்னாடி நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. சார்ட்டிங் சென்டர்லேயும் சரி, அங்கேருந்து க்ளோத்ஸிங் எடுத்துகிட்டு வர்றது, QC பார்க்குறது, கலெக்ஷனை வந்து சார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இதை பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இதோடைய கம்ப்ளீட் இப்போ நீங்கள் இதை ஷாப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருக்காங்க இதை ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்குமே இதோடைய மேஜர் கிரெடிட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே எத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்குது, இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது இந்த ஷாப்பில் அது தெரிஞ்சுக்கலாம்? மென்ஸ் கேட்டகரியில் மென்ஸ் ஷர்ட்டு, மென்ஸ் பேண்ட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் கிட்ஸில் வந்து கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. கிட்ஸ் கேர்ள்ஸு, கிட்ஸ் பாய்ஸு, 0 to 10 years, 10 to 12 years அப்படின்னு கேட்டகரி வைஸ் இருக்குது. கேர்ள்ஸுங்கும் போதே சுடிதார் இருக்குது, வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்குது, பேண்ட்ஸ் இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, அப்புறம் சாரீஸ் இருக்குது. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக டாய்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே எக்ஸைட் ஆகிறது அந்த டாய்ஸில் தான். ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி சார் அண்ட் அவங்க டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே ஒரு அட்டன் பண்ணது கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, இது இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வகையில் உதவுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸை கூட்டிருக்கீங்க. எங்கள் கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்குற மாதிரி இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. யூஸ்வலாக சொல்லணும்னா நம்ம ஷாப்பிங் எதனா போகிறோம் அப்படின்னாலே வந்து காசு எடுத்துகிட்டு போவோம். இவ்வளோ ஒரு 5,000 எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா செலவு பண்ணோன்னு சொல்லும்போது இதில் வந்து இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம எடுக்கிறோம் எல்லாமே அப்படின்னும் போது என்ன மாதிரி தோணுது உங்களுக்கு? மனநிலையே என்ன மாதிரி இருக்குது? இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து ஃபினான்ஸுன்றது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் லேக் ஆகிற விஷயம் தான். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீமில் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க, அப்புறம் என்னென்ன சாரீஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் தோணும் என்ன?
ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு சாரீஸ் மட்டும்தான் பிடிக்கும். டெய்லி புது சாரீ நான் கட்டுவேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ்லேயும் இருக்குது சாரீஸு. நான் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிடுவேன். யூஸ்வலாக வந்து இன்னொரு சொல்லலாம் பாயிண்ட்டுன்னு ஏதோ ஒரு விஷயம் வேறு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் எத்தனை ட்ரெஸ் எடுத்தீங்க, என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் பியாண்ட் த பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. பார்க்கணும், பார்த்துட்டு எடுத்தது போக நம்ம பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால். யூஸ்வலாக சிலர்லாம் வந்து இது நல்லா செய்கிறாங்க அப்படின்னா வந்து வெளியே சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் சேதுனா வந்து இது எதுவும் சொல்லாமல் வந்து சைலண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 6th இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 5 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஈவன் இதே சேம் பில்டிங்கில் நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன், போயிருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா இது வந்து ஒரு லைக் கார்மெண்ட் ஷாப்னு தான் நான் நினச்சேன். பட் ஒன் ஆஃப் மை நோன் ஃப்ரெண்ட் மூலமாக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. உண்மையிலே சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இல்லாதவங்க எல்லாருக்குமே இது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி சார் அண்ட் டீமுக்காக. நம்ம மார்னிங்லேருந்து அவங்களும் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எங்கள் கம்யூனிட்டி பீப்புளும் கோஆப்ரேட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாதிரி இல்லை. இப்போ வந்து ஜென்ரேஷன் நிறையா மாறிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுக்கும்போது மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த கடைக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன், புதுசாக வந்திருக்கிறேன். ஆனால் எங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான இது சேரீயெல்லாம் எங்களால் வாங்கவும் முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து யாசகம் கேட்டுட்டோ இல்லை இது பண்ணிட்டோ தான் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் நடந்துகிட்ருக்கு. படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குது, எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. ஏன்னா நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஓடி வீட்டு விட்டு வந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு வாழ்வாதாரம்லாம் அந்தளவுக்கு கிடையாது. யாசகம் கேட்டு தான் நாங்கள் இது பண்ணி ஆகணும். நாங்கள் வந்து இந்த செலவு பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி சாரீ, இந்த மாதிரி பேகு இதெல்லாம் வாங்க முடியாது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாயிண்ட்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு இந்த 2000 பாயிண்ட்ஸுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நாங்கள் நினச்சி பார்க்கல நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த துளிர் நிறுவனத்துக்கும் விஜய் சேதுபதி அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போது நீங்கள் ஷாப்பிங் வரீங்கன்னும் போது நம்ம யூஸ்வலாக மற்ற ஷாப்பிங் போகும்போது காசு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன விஷயம் உங்களுக்கு எக்ஸைட்டாக இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, என்னென்ன சாரீஸ் பார்த்தீங்க, என்னென்ன கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க? ஐயோ, நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மாலில் தான் இந்த மாதிரியெல்லாம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான சேரீயெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களையே மதித்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்தீங்க, என்னென்ன பொருள்லாம் எடுத்துருக்கீங்க? சேரீ எடுத்துருக்கிறேன், பேக் எடுத்துருக்கிறேன், எனக்கு லெக்கின்ஸ் எடுத்துருக்கேன், ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் ஹைஜீனிக்காக இருக்குது. அண்ட் யூஸ்வலாக சில ஆக்டர்ஸ்லாம் வந்து எதனா வெளியே நல்லது செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதி வந்து அவர்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இந்த உதவியை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் சார்பில் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் சைலண்ட்டாக தான் எல்லாத்தையும் பார்ப்பார், அது எங்களுக்கு தெரியும். எங்களோட ஹீரோ அவர். நாங்கள் வந்து பார்த்து வியந்த ஒரு நடிகர் அவர். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அவரோட ஃபேன் நாங்கள். அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காருங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ் நானே. இப்போ கடைக்கு போனோன்னா நம்ம வந்து எல்லா பொருளும் எடுத்துக்கணும், எல்லா பொருளும் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நீங்கள் வந்து இங்கே நிறைவேற்ற முடிஞ்சிருக்கா உங்களால்? குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் காமிச்சா அது வந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனால் 10 சாக்லேட் கேட்கும். அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் இப்போ குழந்தையா மாறிட்டோம். எங்களுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எடுக்க புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது, கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஒரே ஆள் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால எங்களுக்கு வேண்டியதை மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். ஆனால் மனசு கேட்கல. இப்படி ஒரு கடை இங்கே இருக்குது, இன்னொன்று நம்ம அண்ணன் செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். செய்வாருன்னு தெரியும், இன்றைக்கி எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவருடைய ஃபேன் தான் நானும். இன்னொன்று, இப்போ வெளியில் வந்து பார்த்தோம்னா திருநங்கை மக்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், திருநம்பி தெரிய மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் வந்து சோசியல் ஒர்க்கில் தான் இருக்கேன். எல்லா பசங்களுக்கும் எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முதல் நிறைய பக்கம் ட்ரெஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க, டிரான்ஸ்மென்னும் சிஸ் உமனும் சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப அலைஞ்சேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அது கிடைக்கிறதும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது நம்ம அண்ணனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. என்னோடய அண்ணனுக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும். உங்கள் பையனும் நல்லா நடிக்கிறாரு, அவர் ஆக்டை பார்த்தேன். ஸோ உங்களை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. இதை வந்து நன்றின்னு சொல்லி
சின்னதாக நான் முடிக்கணும்னு நினைக்கல. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அது ஈடு இணையே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இந்த காலகட்டத்தில் எங்களால் வந்து பிராண்டடெல்லாம் வாங்கவே முடியாது. அது வந்து அண்ணன் கொடுத்துருக்குறாரு. உண்மையாலுமே சொல்கிறேன், தேங்க்ஸ்லாம் சின்ன வார்த்தை. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் என்னென்ன கலெக்ஷன் ப்ரோ எடுத்திருக்கீங்க? இப்போது என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க எடுத்தீங்க? நான் வந்து பேண்ட் எடுத்திருக்கேன், ஷர்ட்டு, டிஷர்ட்டு, இன்னொன்று LGBT கம்யூனிட்டி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபேவரெட்டு கலரு. ஆனால் இது சைஸ் என்னது இல்லை, என் தம்பிக்கு எடுத்துட்டேன் 2 கலரும். அது இன்னொன்று என்னோட மிஸ்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபார்மன் தான், அவங்களுக்கு ஒரு பேண்ட். பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா இல்லை எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு? நீங்கள் யாருக்கு எடுத்திருக்கீங்க, எத்தனை கலெக்ஷன் எடுத்திருக்கீங்க? 2000 கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். ஏன்னா இதை வந்து சக்ஸஸாக பண்ணுறதுக்கு இன்னொன்று நன்றிகள் தான் நிறையா. 5 வருஷம் கொண்டு வரது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் 1 வருஷம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடுவாங்க. ஆனால் 5 வருஷங்கும் போது இது பெரிய விஷயந்தான். ஸோ இது தொடர்ந்து பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் பசங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நாங்களும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இது பண்ணுறோம். மோஸ்ட்லி நான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் என் தம்பிகளுக்கு தான் கொடுத்துட்ருப்பேன். சப்போஸ் அந்த மாதிரி இதாகும்போது நான் கண்டிப்பாக இங்கேயும் வந்து என்னோட இதை கலெக்ஷனை கொடுக்கலான்ட்டு தான் இருக்கேன். ஸோ எப்படி துளிக்குள்ளே வந்தீங்க? துளிக்குள்ளே வந்து இந்த ட்ரஸ்ட்டில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு ஒரு உந்துதல் வந்துச்சு? எனக்கு வந்து தேவானா தான் வந்து இது மாதிரி அண்ணா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன்னா 6 வருஷம் வருவோம். இங்கே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிற மாதிரி அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஃபீலும் கிடைக்கும். அது ஒரு அப்படி தான் வந்தேன் நான். இது வரைக்கும் வருஷம்னா சரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ன்ற மாதிரி வருஷம் வந்து இங்கே வந்துட்டு போயிடுவோம். ஸோ அதேமாதிரி இப்போ இதுக்கு உங்களுக்கு சேலரியிலேருந்து எல்லா விஷயமும் சேதனம் தான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இது சேவையாகவும் செய்கிறீங்க. ஸோ சேதனம் உங்ககிட்ட எதனா வந்தாரா, எதனா சொன்னாரா? நீங்கள் ஃபேனாக மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற விஷயத்துக்கும் நீ ஹெல்ப்பாக இருக்க அப்படின்றது எதனா சொன்னாங்களா, இல்லை நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் அப்படி இல்லை, அவர்கிட்ட இருந்தாவே நான் அவங்க சிஸ்டர் மாதிரி தான் நான். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே இங்கே ஓகே நம்ம எப்பவும் போல் நம்ம வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போவோம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் திறக்கும் போதே வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் போல் நிறைய வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்திருந்தாங்க, டிரான்ஸ் உமன்ஸ் எல்லாருமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. அவங்களும் நிறைய கருத்துக்களை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும். ஸோ அவங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தோணும்ல, ஓகே நம்ம ஒரு செய்கிறோம், இது ஒரு சேவையாகவும் செய்கிறோம். வேலைக்கு வராமல் தான் நீங்கள் கிளம்பி வரீங்க, பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு சேவையாக தான் இருக்குது. அந்த சேவை செய்கிறதுல உங்களோட மனசு எவ்வளோ பூர்த்து இருக்குது? அதெல்லாம் சொல்கிறது முடியாத அளவுக்கு சந்தோஷம் இருக்குது. இன்றைய சூழ்நிலைக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து கலெக்ஷன் எடுத்தவங்க வந்து நம்ம யாரும் மக்கள் வந்து அவங்க யாரும் நம்ம சமூகத்தில் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறோம். எல்லாருமே அவங்களை கொஞ்சம் ஒதுக்கியே வைக்கிறோம். அதனால் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாரும் நம்ம அவங்களையும் சேர்த்து நம்ம அனுசரிக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி நம்ம அவங்கள வந்து இன்வைட் பண்ணி அவங்க இருந்த சந்தோஷம் அதை விட சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது இங்கே. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.